கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, கூடியிருக்க உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்ததோடு, என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மாத்திரமல்லாமல் ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய ஈரோடு சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும், விசேஷமாக சகோதரர் பார்த்திபன் அவர்களுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது சகோதரர் அறிவித்த வண்ணமாக. பாடத்தினுடைய தலைப்பு என்ன தலைப்பு சொன்னார் அப்படின்னா, பாடத்தினுடைய தலைப்பு நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சகோதரர் சொல்லலை. அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய சாராம்சம் எதை பற்றினது அப்படின்ற சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த ஒரு காரியமானது நம்ம இந்த சத்திய பாதையில் உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நம்ம இடத்துல அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு சத்திய பாதையில் நுழைஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எதுவாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா? கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நமக்கு காது கேட்குங்க. வைராகியம் அப்படின்ற ஒரு பதில் வருது, ஜெபம்ன்ற ஒரு பதில் வருது, உபவாசம்ன்ற ஒரு பதில் கூட வருது. அன்பான சகோதர சகோதரிகளை, ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அநேகர்கிட்டையோ அல்லது சில பேர்கிட்டையோ கூட இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாம் இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெபத்தை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். அப்போ பாடத்தினுடைய தலைப்பு ஜெபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடத்தினுடைய தலைப்பு ஜெபம் கிடையாது. ஆனால் ஜெபத்தினுடைய சாராம்சம் கொண்டதை தான் நம்ம இன்றைக்கி பாடமாக பார்க்க இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஜெபத்தினுடைய சாராம்சத்தை தான் நம்ம பாடமாக பார்க்க இருக்கிறோம். அப்படின்னா கண்டிப்பாக யாராத ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ, ஒரு ஆண் கதாபாத்திரமோ அல்லது பெண் கதாபாத்திரமோ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஜெபமாக சர்வ வல்ல பிதாவாகிய தேவன்கிட்ட ஏறெடுத்திருக்கணும். அதை தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ நாம் கூட இன்னைக்கு ஒருத்தருடைய ஜெபத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படியாக அந்த ஜெபத்தை ஏறெடுத்துட்ட நபர் யார், அவருடைய ஜெபத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அவர் என்ன காரியங்களை ஜெபத்தில் கேட்டார், அவர் கேட்டுக்கொண்ட காரியங்களை தேவன் ஆசீர்வதிச்சாரா இல்லையா, அல்லது அவருடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தாரா இல்லையா, ஒருவேளை தேவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கல, ஒருவேளை கொடுத்துருந்தாருன்னா எதன் அடிப்படையில் கொடுத்தார் அப்படின்ற காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாடத்தினுடைய மைய கருத்துக்களாக ஆராயிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது யாபேசின் ஜெபம். யாபேசின் ஜெபம் இந்த தலைப்பின் கீழாக தான் இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சர்வ வல்ல பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபத்தை ஏறெடுத்துட்ட கதாபாத்திரத்தினுடைய பெயர் யாபேஸ். நாம் மாத்திரமே பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க, நீங்களும் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கு. அப்போ பாடத்தினுடைய தலைப்பு யாபேசின் ஜெபம். இப்போ இந்த ஜெபத்தை பற்றி நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் இன்னைக்கு யாருடைய ஜெபத்தை பற்றி தான் ஆராய இருக்கிறோம் அப்படின்னா யாபேஸ். அப்போ இந்த ஒரு யாபேஸ் ஏறெடுத்துட்ட ஜெபத்தை தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த ஜெபத்தினுடைய தன்மைகளை குறித்து நாம் ஆராய்வதற்கு முன்பதாக பொதுவாகவே ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நம்ம என்ன செய்வோங்க? அந்த கதாபாத்திரம் யார், அவருடைய பேர், அவருடைய பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய பிறப்பு, அவருடைய பிறப்புன்னு வரும்போது அவருடைய தாயார் பேர் என்ன, தகப்பனாருடைய பேர் என்ன, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அலசி ஆராயக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்படுவோம். அடுத்தது இந்த யாபேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தமே ஒரு 6 முறை மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கு. இந்த யாபேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பெயர் மொத்தமாக 6 முறை தான் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 6 முறையில் 3 முறை ஒரு பட்டணத்தை குறிக்கிறது, ஒரு ஊரை குறிக்கக்கூடிய பெயராக, ஊரினுடைய பெயராக இந்த யாபேஸ் என்ற வார்த்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது மற்ற 6ல் 3 போயிடுச்சுன்னா மீதி என்ன எவ்வளோங்க? 2ஆ 4ங்களா? எத்தனை முறை? 3 முறை. அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 3 முறை எதை அடையாளப்படுத்துதுன்னா தனிப்பட்ட ஒரு நபரனுடைய பெயரை குறிப்பதாக காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ இந்த ஒரு யாபேஸ், இந்த யாபேஸினுடைய வரலாறை குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தில் இவருடைய தந்தையுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா எங்குமே குறிப்பிடப்படலை. இவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா இவருடைய தந்தையாருடைய பெயர் தேவன் எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. மாறாக இவருடைய தாயினுடைய பெயர், இவருடைய அம்மாவுடைய பெயர்னால கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அங்கேயும் என்ன கிடைக்கல அப்படின்னா இவங்களுடைய அம்மாவுடைய பெயர் கூட என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போகிறோம்? யாபேஸை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த யாபேஸினுடைய தாயுடைய பெயரோ அல்லது தந்தையுடைய பெயரோ பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்படலை. அப்போ தாய் மற்றும் தகப்பனுடைய பெயரை பதிவு செய்யப்படாத ஒரு நபரை குறித்து தேவன் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் மூலிமா நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்ன்றது கூட நம்ம உணரக்கூடியவர்களாக காணப்படுறோம். அடுத்தது, சரி, இவரை பற்றின இந்த யாபேஸ் இவரை பற்றின பதிவுகள் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்லி தேடி பார்த்தா அங்கே கூட என்ன இல்லை அப்படின்னா இந்த 2 வசன பகுதியில் தவிர மற்ற இடங்களில் என்ன இல்லைன்னா இவரை பற்றிய பதிவுகள் தேவன் எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. அன்பானவர்கள், அப்போ இந்த ஒரு யாபேஸை பற்றி சொல்லப்படக்கூடிய வசன பகுதிகள் 2 வசன பகுதிகள் தான். அதை தான் நம்முடைய பாடத்தினுடைய ஆதார வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ 2 இடம்தான். அது முதல் நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். அப்போ இந்த 2 வசன பகுதியில் தான் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனை வசனங்களை அலசி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா அநேக வசனங்களை போய் நம்ம கவனிக்க வேண்டியது கிடையாது. மாறாக இவரை பற்றின பதிவு செய்யப்பட்டது 2 பகுதி தான். அதுதான் இந்த 9 மற்றும் 10வது வசன பகுதி. அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ கண்டிப்பாக நமக்கு நேரம் அதிகமாக எடுக்காது, குறைவாகத்தான் எடுக்கும். அப்போ இந்த ஒரு 2 வசன பகுதியில் ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி தேவன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதுவும் அவர் ஏறெடுத்துட்ட ஜெபத்தை குறித்து பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படின்னா இப்போ இவரை ஏறெடுத்துட்ட ஜெபங்களில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது, என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்றத கூட நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக காணப்படணுன்றதை கூட நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஒரு யாபேஸை பற்றி முதலாவது பகுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா
அவருடைய தாயார் அவருடைய தாயார் இவருடைய பிறப்பை பற்றி நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு தகவல் தான் ஆதார வசனத்தில் காணப்படுது. அவர் தாயார் என்ன சொல்றாங்க? பொதுவாகவே ஸ்திரீகள் பிள்ளை பெற்றெடுக்கிறது வருத்தமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா? சந்தோஷம் இருக்கும். ஆனால் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா வலி வேதனைகள் இருக்கும். ஏன்னா இது ஆதியிலே தேவன் கொடுத்த தண்டனுடைய விளைவு. ஒருவேளை இந்த வசன பகுதி சொல்றாரு அவருடைய தாயார் துக்கத்தோட இவரை பெற்றெடுத்ததா சொல்றாரு. இதுல ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா? எல்லா ஸ்திரீகளும் அப்படித்தானே பெற்றுக்கொள்றாங்க. யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு வழியே இல்லாமல் நான் பெற்றுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த சகோதரி, இந்த யாபேசினுடைய தாயார் சொல்லும்போது துக்கத்தோடு நான் இவங்களை பெத்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சொல்லிட்டு அவருடைய பெயரையும் சொல்லும்போது எப்படி சொல்றாருங்க? நான் இவங்களை எப்படி பெத்தெடுத்தேன், துக்கத்தோட இவரை நான் பெற்றெடுத்தேன், அதனால இவருக்கு நான் என்னென்னு பெயரிடுறேன், யாபேஸ் அப்படின்ற ஒரு பெயரை நான் இங்கே இவருக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அன்பான சகோதர சகோதரி, சரி. அப்போ இவருடைய பட்டியலை நம்ம பார்க்கும்போது தாயுடைய பெயரும் கிடையாது, தந்தையாருடைய பெயரும் கிடையாது. ஆனால் இவருடைய ஜெபம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்போ ஏன் இவர் இந்த சகோதரி இந்த மகனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோட பெற்றெடுத்தாங்க? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இங்கே துக்கம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதனுடைய மூலப்பொருதியில் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6089. இந்த தன்மை கொண்ட வார்த்தை பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் மொத்தம் 3 இடங்களில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது சங்கீதம் 139, 24, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அடுத்தது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த துக்கம் அப்படின்ற ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் போய் பார்க்கும்போது வரக்கூடிய ஸ்ட்ராங் நம்பரில் மொத்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை முறை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 3 முறை. இப்போ சகோதரி எத்தனை வசன பகுதியை வாசிச்சுட்டாங்க? 2. அப்போ 3வது? நன்றி, அது ஆதார வசனத்திலேயே காணப்படுது. அப்போ மொத்தமாகவே இந்த துக்கம்ன்ற வார்த்தையினுடைய பொருள் கொண்ட இந்த தன்மை கொண்ட வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் பல ஏற்பாட்டில் 3 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த துக்கம் அங்கே அந்த சகோதரி பயன்படுத்திட்ட வார்த்தைகளில் துக்கம்ன்ற ஒரு வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா இதுக்கு மூத்த சகோதரர் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்ற மூத்த சகோதரனுடைய விளக்கத்தில் போய் நம்ம பார்த்தோம். அப்படின்னா 1 பாவனையான விக்கிரகம்ன்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரீர பிரகாரமான மன ரீதியிலான வலி அல்லது வேதனை, மன ரீதியிலையோ அல்லது சரீர ரீதியிலையோ அவங்களுக்கு ஏற்பட்டுட்ட வலியாக இருக்கலாம் அல்லது வேதனையாக இருக்கலாம். அதை கூட இந்த துக்கம் அடையாளப்படுத்தலாம். அடுத்தது விக்கிரகத்தை போன்ற ஒரு பொருள் மேலே அல்லது நபர் மேலே வச்சது நிமித்தமாக வந்துட்ட வேதனையாகவோ அல்லது துக்கமாகவோ இருக்கலாம். அப்போ ஒரு சக மனிதர்கள் மேலே வச்சுட்ட துக்கம் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது? தேவனை காட்டிலும் மற்ற உயிரினத்தில் மேலே நம்ம காட்டக்கூடிய அன்பை அதை உணர்த்தது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா குற்ற உணர்வு. அடுத்ததாக பார்க்கும்போது குற்ற உணர்வு
இப்படி அந்த மூலப்பிரதியில் காணப்படக்கூடிய துக்கத்துக்கு சகோதரருடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி அநேக வரிசையில் சொல்றார். இதெல்லாம் இந்த துக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள பெயர்களாக காணப்படுது. இது ஏதாவது ஒன்று அவங்களுடைய துக்கமாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ சகோதரர் இங்க சொல்லும்போது, ஒருவேளை இந்த யாப்பேஸ் அவருடைய தந்தையார் பேர் என்னங்க அப்படின்னா வேதத்துல பதிவு செய்யப்படல. வேதத்துல இவருடைய தகப்பனாருடைய பெயரும் பதிவு செய்யப்படல. இவரை பெற்றெடுத்த தாயும் சொல்றாங்க இவங்களை துக்கத்தோட நாங்க பெத்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த துக்கம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஒரு குற்ற உணர்வு. அவங்க பெற்றெடுத்தது என்னமோ வலி வேதனையோட தான் மற்றவங்க மாதிரி பெற்றெடுக்கிறாங்க. அந்த துக்கத்தை குறித்து அவங்க பேசல, மாறாக குற்ற உணர்வோட இந்த பிள்ளைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை இந்த யாப்பேஸ் முறையற்று உறவனால பிறந்துட்ட ஒரு நபராக இருக்கலாம், அல்லது அந்த அவருடைய தாயாருடைய வாழ்க்கையில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு வாழாததன் நிமித்தமாக பிறந்த ஒரு குழந்தையாக கூட இந்த யாப்பேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர்கள் தங்களுடைய எழுத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்போ முறையற்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டவங்க தான் யார் அப்படின்னா யாப்பேஸினுடைய தாயார். அப்படி முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்ட சகோதரனுடைய மகன் தான் யாரு? இந்த ஒரு யாப்பேஸ். இப்படிப்பட்ட பிறப்பில் இருந்து பிறந்து வளர்ந்து அவர் ஏறெடுத்தக்கூடிய ஜெபங்கள் தான் தேவன் எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்துல பதிவு செஞ்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், சரி, இப்போ யாப்பேஸ் அவர்களை ஏறெடுத்துட்ட ஜெபத்தை குறித்து நாம பார்க்கலாம். இப்போ யாப்பேஸ் அவங்க ஜெபிக்கிறாரு. அவருடைய ஜெபம் எப்படியாக காணப்பட்டது? மீண்டும் நாம ஆதார வசனத்தையே வாசிக்க கேட்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இவர் சர்வ வல்ல பிதாவாக தேவன் கிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அப்படி இவர் ஜெபம் ஏறெடுக்கும் போது இவர் கேட்டுக்கொண்ட காரியங்களை நம்ம இன்னைக்கு சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அவர் சொல்றாரு என்னை ஆசீர்வதித்து, ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னுடைய எல்லைகளை என்ன பண்ணுங்க அப்படின்னா பெருசாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த எல்லைகளை பெருசாக்குங்கன்றது எதை அடையாளப்படுத்துது? அடுத்தது அவர் என்ன கேட்கிறாருங்க பிதா கிட்ட? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அதாவது எல்லைய பெருசாக்குங்க, உங்களுடைய கரம் என் கூட இருக்கட்டும். அடுத்ததா சொல்லும்போது துக்கம், தீங்கு, துக்கம் என்னை தொடராதபடிக்கு என்னை விலக்கி காருங்கன்னு சொல்லி சொல்றார். இவருடைய ஜெபங்கள்ல மொத்தம் 3 காரியங்களை கேட்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், இப்போ இந்த எல்லைகளை அவர் விரிவுபடுத்தணும்னு சொல்லி ஏன் கேட்கணும்? இப்ப இவர் கேட்டுட்ட எல்லைகள் எதை குறிக்குது? நேரடியான அர்த்தத்துல எல்லைகளை விரிவுபடுத்துங்க அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது? எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா தனக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரியங்களை என்ன பண்ணுங்கன்னா விரிவுபடுத்துங்க. அதாவது தன்னுடைய தனக்கு தேவையான சொத்துகள், ஆஸ்திகளை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். இப்ப ஏன் இவர் கேட்கணும்? தன்னுடைய ஆஸ்திகளை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம் அல்லது என்ன காரணம்?
எதனால ஒருத்தர் கேட்பாரு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேசத்துல வாழக்கூடிய முகேஷ் அம்பானி இருக்கிறாரு. அவர் ஒரு வேளை ஜெபம் ஏறெடுத்தாருன்னா எனக்கு என்னுடைய சொத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாருங்களா? கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டாரு? ஏற்கனவே ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த யாபேஸ் என்ன கேட்கிறாருன்னா எல்லைகளை விரிவுபடுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இவர் கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட குறைந்து காணப்படுது அல்லது இல்லாம கூட இருக்கலாம். அதனால இவர் என்ன பண்றாருன்னா சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் கிட்ட கெஞ்சி மன்றாடுறார். சரி, ஏன் இவருக்கு சொத்துக்கள் கிடைக்கல? இவருக்கு ஏன் சொத்து பத்துகள் கிடைக்கல? ஏன் கிடைக்கல அப்படின்னா அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். எத்தனை வசன பகுதிகளை நம்ம கூர்ந்து கவனிச்சா போதும்? 2 வசன பகுதிகளை நம்முடைய சிந்தையில நம்ம நிறுத்தினா போதும். முழு பாடம் முழுக்கும் எங்கிருந்து தான் வரும் அப்படின்னா அதே சம்பவத்திலிருந்து தான் நம்ம எடுத்து கையாள போறோம். ஆகவே அந்த 2 சம்பவங்களை நம்மளுடைய இருதயத்தில் நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா பாடத்தை புரிந்து கொள்வதற்கு பேரு உதவியாக காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் அந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா இவர் ஏன் கேட்கிறாரு, எல்லையை விரிவுபடுத்த சொல்றாரு? இவர்கிட்ட இல்லாம இருக்கலாம் அல்லது குறைஞ்சு இருக்கலாம். அடுத்தது, இவர் ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? முறையற்ற தாய்க்கு பிறந்த ஒரு பிறப்பு. அப்போ முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சகோதரனுடைய மகனாக இருக்கிறதுனால இவருக்கு முறையாக கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள், தன்னுடைய தகப்பனாருடைய சொத்துகளிலிருந்து இவருக்கு என்ன கிடைச்சிருக்காது அப்படின்னா சொத்துல உரிமை கிடைச்சிருக்காது. இதை குறித்து நம்ம எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 25 6வது வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் என்ன பண்றாருங்களா? நன்கொடை கொடுக்கிறார். அதாவது தனக்கு பிறந்த மகன்கள் தான் அவங்களுக்கு சொத்துக்களை அவரா பார்த்து கொடுக்கிறாரு. ஆனா ஈசாக்குக்கு இப்படி ஏதாவது நன்கொடைகள் கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா ஈசாக்கு அவருடைய மனைவி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் மறுமனையாட்டிக்கு பிறந்த மகன்களாக காணப்படுறாங்க. அப்ப இது யாபேசுடைய வாழ்க்கையில எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஒருவேளை முறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இவங்க பெற்றெடுத்த மகனா இருந்தார்னா முறையா தகப்பனாருடைய சொத்துகள் இவருக்கு சேர்ந்திருக்கும். தாயார் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து அதன் நிமித்தமாக பிறந்த குழந்தையா இவர் இருக்கிறதுனால இவருடைய சொத்துக்கள் என்ன ஆகல அப்படின்னா இவருக்கு முறையாக கிடைக்கப்படல. அன்பான சகோதர சகோதரிகளை, அதனால தான் இந்த யாபேஸ் ஜெபிக்கிறாரு, என்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒருவேளை இவர் இன்னாருடைய மகன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட இவர் போய் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இவர் கெஞ்சி கேட்கும்போது அவரா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. அதனால தான் இவரு என்ன பண்றாரு அப்படின்னா சர்வவல்ல பிதாவாகிய தேவன் கிட்ட போய் ஜெபத்தின் மூலியமாக தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ரெண்டாவது காரியமாக தேவன் கிட்ட எதுக்காக ஜெபிச்சாருங்க? முதலாவது காரியம் எல்லைகளை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வசனம் போடாதீங்க. ரெண்டாவது காரியம் என்னன்னா தேவனுடைய கரம் அவர் கூட இருக்கணும்னு சொல்லி அவரு ஜெபத்து மூலியமாக ஏறெடுக்கிறார்.
அப்போ ஜெபத்தின் மூலியமாக தேவனுடைய கரம் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் ஏறெடுக்கிறார்னா, ஒருவேளை சகோதரர் சொல்லும்போது இவர் யூத கோத்திரத்தில் பிறந்தவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, இப்போ ஒருவேளை இவர் யூத கோத்திரத்தின் வழி பிரகாரமாக வந்திருந்தா இவரை எதை பின்பற்றணும்? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடியவராக காணப்பட்டிருக்கணும். ஆனால் இவருடைய வாழ்க்கையே முறையற்ற வாழ்க்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவன் இவரை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இதையெல்லாம் உணர்ந்தவராக காணப்பட்டதுனால தான் யாபேஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய கரம் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்பான சகோதர சகோதரி, அடுத்தது இவர் ஏறெடுத்த ஜெபங்கள்ல மொத்தம் எத்தனை காரியங்களை கேட்டாரு? மொத்தம் 3 கேட்டாரு. நம்ம 2 பார்த்தாச்சு. 3வது காரியமாக இவர் ஏறெடுத்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். 3வது காரியத்தமா இவர் என்ன கேட்டாரு? அதாவது துக்கம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இவர் பயன்படுத்திட்ட இந்த துக்கம்ன்ற ஒரு வார்த்தை யார் கூட பயன்படுத்தி இருக்கிறா? அவருடைய தாயார். அவங்க பயன்படுத்தின துக்கம்ன்ற வார்த்தையும் யாபேஸ் பயன்படுத்தின துக்கம்ன்ற ஒரு வார்த்தையும் ஒரே மூலப்பகுதியில் போய் பார்க்கும்போது ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தையாக தான் காணப்படுது. அப்போ ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தையை தான் இங்க 2 பேருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய தாயார் பயன்படுத்தும் போது அந்த துக்கம்ன்ற ஒரு வார்த்தை எதையெல்லாம் அடையாளப்படுத்துச்சோ அதுவே தான் இவர் பயன்படுத்தின வார்த்தைக்கும் பொருளாக காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப தாயார் பயன்படுத்தின துக்கம்ன்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்ன பொருள் காணப்பட்டுச்சு? மனவேதனை, குற்ற உணர்வு, ஒரு விக்கிரகத்தின் மீது வச்ச காரியத்தின் நிமித்தமாக அல்லது நேசத்தின் நிமித்தமாக வந்துட்ட ஒரு குற்ற உணர்வாக இருக்கலாம், அல்லது சக மனிதர் மீது வச்சுட்டதாக கூட இருக்கலாம். இப்போ இதை எல்லாமே அடையாளப்படுத்துறதா அந்த துக்கம்ன்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த ஒரு துக்கம் யார் கூட இனிமேல் டிராவல் ஆகக்கூடாதுன்னு இவர் விரும்புகிறாரு அப்படின்னா, தன்கிட்ட, அதாவது யாபேஸ் கிட்ட, என்னுடைய தாயார் இப்படிப்பட்ட துக்கங்களோட வாழ்ந்தாங்க, இப்படிப்பட்ட துக்கங்களோட என்னை பெற்றெடுத்தாங்க, ஆனால் இப்படிப்பட்ட துக்கம் என்னுடைய வாழ்க்கையில் தொடர கூடாது அப்படின்னு சொல்லி சர்வ வல்ல பிதாவாகிய தேவன்கிட்ட இவர் ஜெபங்களா ஏறெடுக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட 3 விதமான காரியங்களுக்காகத்தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபத்தில் வைக்கிறாரு. அப்படி அவர் வச்சுட்ட ஜெபத்தில் இருந்து நமக்குண்டான படிப்பினைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த யாபேசு குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரமே இவரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம். இவரை குறிச்சின பதிவுகள் மொத்த வேதாகமத்தில் எத்தனை இடத்துல காணப்படுதுங்க? எத்தனை இடத்துல காணப்படுது? 6 இடத்துல இவரை பற்றின பதிவுகள் கிடையாது. 2 வசன பகுதியில் தான் காணப்படுது. அந்த 2 வசன பகுதி தான் நம்மளுடைய ஆதார வசனம். அப்போ இவரை குறித்து நாம் தியானிக்கணும்னா மறுபடியும் நம்ம எங்கே தான் போகணும்? ஆதார வசனத்துக்கே நம்ம போகலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 9வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவ்வளவுதாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து பார்க்கும்போது தேவன் இவருக்கு வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளிப்படுத்துறது ஒரே காரியம்தான். என்ன அப்படின்னா, அவருடைய சகோதரரை காட்டிலும் எப்படி இருந்தாருங்களாம்? கனம் பெற்றவர்களாக இருந்தார். சகோதரரை காட்டிலும்
கனம் பெற்றவர்களாக இருந்தார் அப்படின்னா இவருக்கு முன்பதாக சில குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அல்லது இவருக்கு பின்பதாக சில குழந்தைகள் கூட பிறந்திருக்கலாம் இவருடைய தாயாருக்கு. அப்படி பிறந்துட்ட குழந்தைகள் மத்தியில இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா கனம் பெற்றவராக இருக்கிறார். கனம் பெற்றவராக யார் இருக்கிறார்னா இந்த ஒரு யாப்பேஸ். ஆனா இந்த யாப்பேஸனுடைய பிறப்பு என்ன? முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்ட ஒரு சகோதரனுடைய மகனாக காணப்படுறாரு. ஆனா அவரை பற்றி பரிசுத்த வேதாகமத்துல தேவன் பதிவு செய்கிறார். அவரை பற்றி தேவன் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா சகோதரர்களை காட்டிலும் இவர் எப்படி இருந்தார்னா கனம் பெற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இவர் எப்படி கனம் பெற்றவராக இருந்தாரு? இப்ப யாரு நம்ம கனம் பெற்ற, இவர் நல்ல கனம் பெற்றவர் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? யாரை சொல்லுவோம்? ஒரு முறையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களை பார்த்து நல்ல ஒரு கனமான மனுஷங்க, நல்ல மனுஷன், நல்ல மனுஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? அல்லது முறையற்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்களை பார்த்து சொல்லுவோமா? யாரையெல்லாம் நம்ம சொல்லலாம்? சரி, உலகம் யாரை சொல்லும்? உலகத்தார் யாரை சொல்லுவாங்க? நல்ல மனுஷன் சொல்லி உலகத்தார் ஒருத்தர் சொன்னாங்கன்னா யாரை சொல்லுவாங்க? இன்னைக்கு நம்ம தெருவில் நடந்து வரும்போதெல்லாம் பார்க்குறோங்களா, இவர் உயர்ந்தவர், பெரியவர் அப்படின்ட்டு எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க இல்லைங்களா? பேட்டியில் சொல்லுவாங்க, டிவியில் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நேர்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களெல்லாம் கனம் பெற்றவர்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே 1000 கேஸ் இருக்கும், வழக்குகள் காணப்படும். ஆனால் அவங்கள கனம் பெற்றவங்கன்னு சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய சர்வவல்ல பிதாவாகிய தேவன் ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, இவர் கனம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்றாருன்னா அவருடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அடுத்தது, அப்படி இவர் கனம் பெற்றவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் என்ன? அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டிருப்பாரு அப்படின்றத நாம யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா அவர் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வையில நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவர் என்ன பண்ணியிருப்பார்னா வாழ்ந்திருப்பார். ஆனா தேவனுடைய பார்வைக்கு நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் யாரு? அவருடைய தாயார். அப்படி நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்த தாய்க்கு பிறந்த ஒரு மகன் அவர் எப்படி வாழ்றாரு அப்படின்னா சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவன்கிட்டயே ஒரு நற்சாட்சி வாங்கின ஒரு சகோதரனாக ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாரு. அதை தேவன்கிட்டையும் நற்சாட்சியா அவருடைய பெயரை தேவனே சொல்றார், இவர் சகோதரரை காட்டிலும் கனம் பெற்றவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப கண்டிப்பா அவருடைய அன்றாட வாழ்க்கையில அவர் நேர்மை உள்ளவராக இருந்திருக்கலாம். அடுத்தது, மற்ற உடன் அங்கங்களுக்கு கண்டிப்பா சுகந்த வாசனை வீசக்கூடியவர்களாக அவர் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் அந்த இடத்துக்கு கடந்து வந்தாவே எல்லாரும் அவரை விரும்பக்கூடிய ஒரு சகோதரனாகவோ அல்லது சகோதரியாகவோ ஒரு மனிதனாகவோ அல்லது ஒரு மனுஷியாகவோ இருப்பாங்க. இப்போ ஒருவேளை ஒரு மனுஷனோ அல்லது மனுஷியோ ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அட இவங்களா ஏப்பா இங்க வந்தாங்க அப்படின்னு ஒருவேளை ஒருத்தர் நினைச்சோம் அப்படின்னா அவர் கனம் பெற்றவரா கனமற்றவரா? கனமற்றவர். அப்ப வேதாகமே சொல்லுது இவர் கனம் பெற்றவர் அப்படின்னா கண்டிப்பா இவருடைய வாழ்க்கையும் நேர்மையாக இருந்திருக்கு. மற்ற அவர் வாழ்ந்த காலங்கள்ல உடன் இருந்துட்ட சக மனிதர்கள் இடத்துல இவர் எப்படி இருந்திருக்கிறார்னா நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு அவர் இருந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சுகந்த வாசனை வீசக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டார். யாரு? யாப்பேஸ். அடுத்தது, இப்ப நாம பார்க்கலாம் இவருடைய பிறப்பு எப்படி இருக்கு? விரும்பத்தகாத ஒரு பிறப்பாக காணப்படுது. ஆனா இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? தேவனே விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக காணப்படுது அன்பான சகோதர சகோதரிகள். ஆனா
இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய பின்புலம் பின்னாடி வாழ்க்கை இப்படி இருந்தது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தருங்க வராங்க அப்படின்னா அவர்களை இந்த உலகம் பார்க்கக்கூடிய பார்வை எப்படியாக காணப்படும்? உதாரணத்துக்கு இப்போ அரசாங்க துறையில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட இது இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, இது எல்லாம் கேட்டுட்டு சில முக்கியமான இடங்கள் வரும்போது ஒரு கட்டத்தை அதில் இருக்கும், ஆம் அல்லது இல்லை, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக் அடிக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதை என்ன அப்படின்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உங்கள் மீது குற்றவியல் வழக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்து அதற்குண்டான தண்டனைகளை நீங்கள் பெற்று இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட காலத்தில் ஆமுங்கிற இடத்துல நம்ம ஒருத்தர் டிக் அடிக்கணுமா, இல்லைன்ற இடத்துல டிக் அடிக்கணுமா? யாருக்கு வேலை கிடைக்கும்? ஆமுன்ற இடத்துல டிக் அடிச்சிருந்தா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எவ்வளவு தகுதிகள் இருந்துட்டாலும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. யார் இல்லைன்ற இடத்துக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை களவு செய்துட்ட ஒரு தகப்பனோ அல்லது தாயோ இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய குழந்தைங்களை பார்க்கும்போது இந்த சமுதாயம் எப்படி தான் பார்க்கும், இவர் களவு செஞ்சு பிடிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவருங்க, அப்படிப்பட்டவர் யாராவது ஒருத்தர் இடத்துல போய் வேலை பார்த்தாரு அப்படின்னா இவர் களவு செஞ்சு பிடிப்பட்டது ஏற்கனவே ஒருத்தருக்கு தெரிய வந்திருந்துருன்னா போன பார்த்த உடனே என்ன சொல்லுவார் அந்த ஓனர்கிட்ட, இவரை ஏங்க வேலைக்கு சேர்த்துனீங்க, இவருடைய அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, தாயார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவரை போய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் உடனே என்ன பண்ணிடுவார், இதை கேட்டுட்டு வேலையை விட்டு அனுப்பிடுவார். ஏன்னா அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கை அப்படியாக காணப்படுது. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் ஒரு கதாபாத்திரத்தை பற்றி பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய தாயாருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா முறையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக காணப்படுது. அப்போ தேவன் வந்து இங்கே நமக்கு என்ன சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய நிகழ்கால தவறுகள் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தார் வந்து சொல்லுவாங்க. ஆனால் சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் நாம் ஒருவேளை கடந்த காலத்தில் நாம் தவறு செய்த சகோதர சகோதரிகளாக இருந்துட்டா தேவன் நம்மளை என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா புறம் தள்ளுவது கிடையாது. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது நம்முடைய ஒட்டுமொத்த ஐக்கியத்தில் கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு அடிதடியில் போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது கோபத்தில் ஏதாவது பேசி உள்ளே போயிட்டு வந்திருக்கலாம், முரணற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அல்லது கோபத்தில் யாரையாவது அடித்து அது அவங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து கூட உண்டு பண்ணியிருக்கலாம். இப்படிப்பட்ட முறையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பாஸ்டெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தா நீங்கள் இந்த பாதைக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வேளை ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய பாஸ்டெல்லாம் எப்படி என்ன பண்ணுங்க அப்படியே நிழற்படமாக ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மெச்சுக்கொள்ள படும்படியாக இருக்குமானா கேள்விக்குறி தான். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கை மெச்சிக்கொள்ளும்படி இருக்கலாம், சில பேர் வந்து மெச்சிக்கொள்ள முடியாத வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்துட்டாலும் சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அழைச்சிருக்கிறார். அப்போ இது தான் சகோதரர் குறிப்பிடும்போது உலகத்தாருடைய பார்வையும் சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய பார்வையும் வேறு வேறு. ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்தில் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அதே தவறு அந்த தவறு நிமித்தமாக தேவன் நம்மளை புறம் தள்ளுறதில்லை. மாறாக நம்ம செய்த தவறுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனம் வருந்துறோம், மனம் வருந்தி எந்த அளவுக்கு அதுலேருந்து நம்ம மனம் திரும்புகிறோம். அடுத்தது நமக்கு எதிராக மற்ற
அவங்க தவறு செஞ்சுட்டா அதை நம்ம எப்படி கையாளுறோம், இதை வச்சு தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்னா மன்னிப்பே தருவாருங்களாம். அப்போ கண்டிப்பாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நம்முடைய நிகழ்காலத்தில் பாதிப்பை உண்டு பண்ணுன்றது உலகத்தாருக்கு வேணால் சரியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு, நாம் இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கடந்த காலத்தினுடைய பாதிப்பு நிகழ்காலத்தில் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அதையெல்லாம் விட்டுட்டு மறுரூபம் ஆவதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை யாபேசனுடைய வாழ்க்கை மாதிரி மெச்சிக்கொள்ளும்படியாக இருக்கா? கண்டிப்பாக கடந்த காலத்தில் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதையெல்லாம் மன்னிச்சு அவருடைய குமாரருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. அதனால தான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்ட சகோதரிக்கு பிறந்துட்ட இந்த யாபேஸ் கடைசியில் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் மெச்சிக்கொள்ளும்படியாக காணப்பட்டுச்சு. அப்போ இவர் ஜெபிச்சாரு. இப்போ ஜெபிக்கிறது யார் வேணா ஜெபிக்கலாம். இவங்க தான் ஜெபிக்கணுன்ற ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இல்லை சட்டத்திட்டம் இருக்கா? இவங்க மட்டும்தான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணுன்ற ஏதாவது சட்டங்களை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னா கிடையாது. யார் வேணா ஜெபிக்கலாம். ஆனால் பெற்றுக்கொள்றது தேவன் ஆசீர்வதிக்கிறது அப்படின்றது முடிவுரையாக காணப்படுது. இப்போ யாபேஸ் ஜெபிச்சாரு, 3 காரியங்களுக்காக ஜெபிச்சாரு. அதனுடைய முடிவு எண்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா, இவர் கேட்டார், அதை தேவன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தாரு. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம் அப்படின்னா, கடைசி பகுதி 10வது வசனத்துல கடைசி பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இது சாதாரணமாக நம்ம வாசிச்சுட்டு கடந்து போயிட வேணாம். கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது? ஆனால் அப்படிப்பட்ட பிறப்பிலிருந்து வந்துட்ட ஒரு நபர், அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நேர்மையானதாக இருந்திருந்தா அவர் கேட்டுக்கொண்ட காரியங்களை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுத்திருப்பார். இப்போ அவர் எத்தனை காரியங்களை கேட்டாரு? 3 காரியங்களை கேட்டாரு. எத்தனை காரியங்கள் மாத்திரமே தேவன் ஆசீர்வதிச்சு கொடுத்தாருங்க? 1 2 அப்படின்னா 1 கிடையாது, 2 கிடையாது. அவர் மொத்தம் 3 கேட்டாரு. 3 காரியங்களையுமே தேவன் என்ன பண்ணிட்டார்னா ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். அப்ப கேட்டுக்கொண்டதை எல்லாத்தையுமே தேவன் ஒருத்தருக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக காணப்படும்? அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகள். சரி, இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக அவர் ஏறெடுத்துட்ட ஜபங்கள் நிமித்தமாக இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு தேவன் எதை உணர்த்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நமக்கு உண்டான படிப்பினையாக நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்கு தெரிஞ்சதுதான் யாபேசனுடைய பிறப்பு முறையற்ற ஒரு பிறப்பு. அதனால் அவர் தன்னுடைய தகப்பனாருடைய சொத்துக்களில் அவர் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற நபராகத்தான் காணப்பட்டார். ஆயினும் தேவன் அவருக்கு என்ன பண்ணார்னா எல்லைகளை அதிகரித்து கொடுங்கன்னு கேட்டார். அதை தேவனை அதிகரித்து கொடுத்தார். அப்போ நாம் கூட சர்வ வல்ல பிதாவாகிய தேவன்கிட்ட அவருடைய ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான நபர்களா தகுதியற்ற நபர்களா? தகுதியான நபர்களா தகுதியற்ற நபர்களானா? இப்போ தகுதியான நபர்கள். ஆனால் ஒரு காலத்தில் நாமளும் யாபேஸ் மாதிரி தகுதியற்ற நபர்களாகத்தான் நாம் காணப்பட்டோம். அப்படி தகுதியற்ற நம்மளையும் தேவன் தகுதிப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய நாளில் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இப்போ வேணா நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
அதற்கு பின்பதாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ முதலாவது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டியது அல்லது செய்தது நற்கிரியை செய்யணுன்ற பதில் வருது. வேற கடைசி வரைக்கும் வசனம் டிஸ்பிளே கண்ணுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா அங்கிருந்து பதில் வர மாட்டேங்குது. அப்ப இந்த வசனங்களை நாம பார்க்கும்போது கண்டிப்பா நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் எது அப்படின்னா, சோர்ந்து போறாமல் நற்கிரியை செய்யறது கிடையாது. மாறாக தேடணும். தேடினால் மாத்திரமே தான் நம்ம சோர்ந்து போகாம நற்கிரியைகள் செய்ய முடியும். கண்டிப்பா இந்த தேடுதல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தேடுதல் இருந்ததன் நிமித்தமாகத்தான் இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்துருக்கிறார். இல்லை பதர் நான் எதையுமே தேடலை, அவராக கொடுத்துட்டாரு அப்படின்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தலாம். அப்படிப்பட்ட யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கோணத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தேடக்கூடியவர்களாக இருந்திருப்போம். அந்த தேடுதலினுடைய வேட்கை தான் சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து எவ்வளவோ மனுக்குளம் இருந்துட்டாலும் நம்முடைய தேடுதல்களை பார்க்குறாரு. அது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்ததுனால இன்னைக்கு நமக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அன்பான சகோதர சகோதரிகள். அப்படி நாம் தேடி பெற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தேடக்கூடியவர்களாகத்தான் இருந்தோம். தேடணும், நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ கலாத்தியர் 4:5 மற்றும் 6 வாசிக்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழாருமான நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமாங்க, கண்டிப்பா சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக காணப்படுறாரு. ஒருவேளை இந்த உலகத்துல ஒருத்தருடைய சொத்தை ஒருத்தர் சுதந்திரிக்கணும்னா முதலாவது அவர் புத்திரராக காணப்பட்டிருக்கணும். அப்போ சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய சொத்துக்கு சுதந்திரவாளியாக ஆகணும் அப்படின்னா நாமளும் புத்திரர்களாக மாறணும். அப்போ தேவன் அவருடைய குமாரருடைய திரு ரத்தத்தினாலேயே கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம புத்திரர்களாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கும் உங்களுக்கும் கடந்த நாட்களில் கொடுத்தாரு. அதன் நிமித்தமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். இதுவே நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் மற்றும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் பகுதியில் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். தேவன் நம்மளை இன்னைக்கு எதுக்காக தகுதி படுத்தியிருக்கிறாருங்களா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்காக நம்மளை தகுதி படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த பரலோக மேனியை தரிச்சு கொள்வதற்காக தேவன் நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தகுதியும் படுத்தியிருக்கிறாரு, இன்னுமேலும் தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்ன்றதை கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும். இது எல்லாமே நமக்கு அநேக முறை நம்ம கேட்கக்கூடிய ஒரு வசன பகுதியாக தான் காணப்படுது. அப்போ கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சுதந்திரவாளிகள் தான். ஆனால் அந்த சுதந்திரவாளிகள் ஆகணும் அப்படின்னா அவர் கூட பாடுகள் பட்டால் மாத்திரமே சுதந்திரவாளிகளாக ஆக முடியும் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவருக்கேற்ற பாடுகளை படுகின்றோமா அப்படின்னு சொல்லி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்படுறோம். உடன்படிக்கை செய்வோம், வழியின் ஜீவிக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படியாக காணப்பட்டிருக்குன்றது கூட நம்ம பார்க்கணும். அப்போ இந்த யாபேஸ் அவருடைய ஜெபங்களில் எடுத்த முதலாவது காரியம் எல்லைகளை பெரிதாக்குங்கள். அப்போ நாம் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய எல்லைகளை பெருசாக்கணும். கண்டிப்பாக எல்லைகளை பெருசாக்குங்கன்றதை எதை அடையாளப்படுத்துதுன்னா
ஒரு ரவுண்டு இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா வட்டத்துக்குள்ள எல்லைகளை பெருசுபடுத்த முடியுமா? பெருசுபடுத்த முடியுமா? முடியாதுங்களா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்கு மேல அந்த வட்டத்தை நம்ம தாண்ட முடியாது. அப்ப எல்லைகளை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி யாபேஸ் ஜெபிக்கிறாரு. நம்முடைய ஜெபங்கள் கூட எல்லைகளை விரிவுபடுத்தணுன்றதுக்காக இருக்கணும். அது எந்தெந்த காரியங்களை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கு, அதை இன்னும் என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்கன்றது தான் எல்லைகளை பெருசாக்குங்க. அப்ப எல்லைகள் ஏற்கனவே இருக்கு, அப்படிப்பட்ட எல்லைகளை என்ன பண்ணுங்கன்னா பெருசாக்குங்கன்னு சொல்லி யாபேஸ் கேட்டாரு. இதுவே ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக நமக்கு இது எதை பொருள்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளும் அநேக காரியங்களில் இன்னும் வளரக்கூடிய சகோதர சகோதரிகளாகத்தான் காணப்படுறோம். அப்போ நம்ம வளரக்கூடியவர்களாக காணப்படணும் அப்படின்னா எதுல எல்லாம் நம்ம வளர வேண்டியவங்களாக காணப்படுறோம்? ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? இதுல எல்லாம் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எதையெல்லாம் நம்ம பட்டியல் இடலாம்? குணலட்சணங்களத்துல வளரணும், சத்திய அறிவில் வளரணும். இப்போ குணலட்சணத்துல வளரணுன்றது ஒரு பொதுவான ஒரு பதில். அதுக்குள்ள போய் அலசி அரைஞ்சு பார்த்தோம்னா அந்த குணலட்சணங்களை எதெல்லாம் உள்ளடக்கியது இருக்கு? பொறுமை இருக்கு, தாழ்மை இருக்கு, கீழ்ப்படிதல் இருக்கு, உதவும் மனப்பான்மை இருக்கு, பக்தி வைராகியம் கூட காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளை, இதுல எல்லாம் நான் தன்னிறைவா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ ஆரம்ப காலத்துல நம்ம கிட்ட பொறுமை இருக்கும், ஆனா அந்த பொறுமைன்றது அந்த எல்லை என்ன ஆகணும்? விரிவுபடுத்தணும்னு தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். பொறுமையை எப்படி நம்ம எல்லையை கடந்து போக முடியும்? பொறுமையில் இருக்கிறோம், அந்த பொறுமை என்ன ஆகணும்? நீடிய பொறுமையாக மாறணும். ஆரம்பத்தில் வரும்போது நம்ம இடத்துல தாழ்மை இருக்கும், அந்த தாழ்மை கடைசி வரைக்குமே காணப்படணும். கீழ்ப்படிதல் இருக்கும், ஆரம்பத்தில் வரும்போது கீழ்ப்படிதல் இருக்கும், ஆனால் இப்போவும் அந்த கீழ்ப்படிதல் காணப்படணும். அடுத்தது இந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜீவன் கொடுக்கிறது, உதவும் மனப்பான்மை. ஏன்னா உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு முன்பதாக நம்மளெல்லாம் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? நமக்காக ஜீவன் தரக்கூடிய சகோதர சகோதரிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமளும் சொல்லுவோம், மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவோம். அப்படி உடன் அங்கங்களுக்காக ஜீவன் தரக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்படணும். இதில் கூட நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். நம்மளுடைய உடன் அங்கங்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுறோமா, அல்லது ஜீவனை கொடுக்காமல் மாறாக அதை எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கா அப்படின்றத கூட நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அடுத்தது பக்தி வைராக்கியம். இது இந்த ஒரு கிறிஸ்துவ பாதையில் வளருவதற்கு மிக பிரதான ஒரு மூல காரணி பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் ஆரம்பத்தில் நம்மகிட்ட இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு அதில் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றத சீர்தூக்கி பார்க்கணும். அடுத்தது இந்த ஒரு பக்தி வைராக்கியத்தில் கூட தொடர்ந்து நம்ம வளரக்கூடியவர்களாகவே காணப்படணும். அடுத்தது நம்மளுடைய இருதய சிந்தையானது இன்னும் அதிகமாக பெருசுப்படுத்திகிட்டே போகணும். ஆரம்ப காலத்தில் இருந்த வளர்ச்சி அது ஒரு வளர்ச்சி தான், ஆனால் அதுவே முடிவானா கிடையாது. ஆரம்பத்தில் உள்ள வரும்போது நம்மக்கிட்ட ஒரு வளர்ச்சி இருந்தது, சந்தோஷம்தான். ஆனால் அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். அதனால தான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை தொடங்கி 13வது வசனத்தை வரை திருவிவிலியத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13 வரைக்கும். கொரிந்தியரே, நாங்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுகிறோம். எங்கள் இதயத்தில் ஒளிவு மறைவு என்பதே இல்லை. நீங்கள் உங்கள் அவருடைய இருதயத்துல அப்போஸ்தலர் சொல்றாரு, அவருடைய இருதயத்துல எப்படி இல்லைங்களா? ஒளி மறைவே கிடையாது. இது யார் சொல்றாரு? நம்மள மாதிரியே உடன்படிக்கை செய்து வாழ்ந்து முடித்த ஒரு பரிசுத்தனுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் ஒளி மறைவு இல்லாம இருந்திருக்கிறாரு. ஆனா அவர் காலத்துல வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க? திருவள்ளுவத்திலேயே வாசிங்க. நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அப்ப இதய கதவை மற்ற அங்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்களா? அடைச்சி வச்சிருக்காங்க. அப்ப இதை எதை அடையாளப்படுத்துது? ஒளி மறைவோட காணப்படுறாங்க. இப்ப நாம் கூட நம்முடைய உடன் அங்கங்கள் மத்தியில வாழக்கூடியவர்களாக காணப்படுறோம். நம்மளுடைய இருதயம்
எப்படியாக காணப்படுது? ஒளிவு மறைவு இல்லாத சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோமா, அல்லது இருதய கதவை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோமா? எல்லா இடங்கள்லையும் நம்மக்கிட்ட ஒரு நேர்மைத்தன்மையானது காணப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லுங்க. மாறாக நீங்கள் என்ன பண்ணிட வேணாம், வெளி வேஷம் போட்டுற வேணாம். அதனால தான் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய இருதயம் உங்களுக்கு வெளியரங்கமாக நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம், ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படியாக காணப்படலை அப்படின்னா திறந்த ஒரு இருதயமாக காணப்படலை, மாறாக கதவு மூடி இருக்கக்கூடிய இருதயமாக காணப்படுது. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய இருதய கதவுகள் திறந்து இருக்கா அல்லது மூடி இருக்கக்கூடிய இருதயத்தை கொண்ட சகோதர சகோதரிகளாக காணப்படுறோமா அப்படின்றத யார்கிட்ட சொல்லணும்? யாரும் யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நம்ம உயர்த்தி பிடிச்சு நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு எப்படியாக காணப்படணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறாரு? மூடி இருக்கக்கூடிய இருதயத்தையா, திறந்திருக்கக்கூடிய இருதயமா? திறந்திருக்கக்கூடிய இருதயம். இது தேவனுக்காக மாத்திரமே திறக்கக்கூடியவர்களாக காணப்படாம நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் மத்தியிலும் திறந்த இருதயமும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். அப்போ நம்முடைய ஜீவியம் இன்னைக்கு எப்படியாக காணப்படுது? திறந்த இதயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா அல்லது கதவு மூடிய இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமான்றது கூட நம்ம பார்க்கணும். அடுத்தது, இந்த ஒரு இருதய நேர்மை ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கிறிஸ்தவ பாதையில். ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலை தீர்மானம் வாசிக்கும் போது சகோதரர் இது சம்பந்தமாக ஒரு வசன பகுதியை, ஒரு வார்த்தையை வாசிச்சாரு. அது எதுன்னு ஞாபகம் இருக்குங்களா? இந்த நேர்மை சம்பந்தமாக சகோதரர் வாசிச்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? காலை தீர்மானத்தில் சகோதரர் தெளிவாக தான் சொல்லி வாசிச்சாரு. ஞாயிறு தீர்மானம்னு சொல்லாமல் வியாழக்கிழமையினுடைய தீர்மானம்ன்றது கூட சொல்லி தான் வாசிச்சாரு. அப்போ இந்த நேர்மை குறித்து சொல்லும்போது, நான் எல்லோரிடமும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க நாடுவேன், முயற்சி செய்வேன், இருப்பேன் சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நேர்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? உடன் அங்கங்கள் மத்தியில், உலகத்தார் மத்தியில், தேவ சமூகத்துக்கு மத்தியில், தேவனுக்கு நேராக நம்ம எந்த அளவுக்கு நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோன்றதை கூட நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் மறந்துட வேணாம், தேவன் எப்படிப்பட்ட இருதயத்தை தான் நேசிக்கிறார்னா நேர்மையான இருதயம் கொண்ட சகோதர சகோதரிகளை தான் அவர் நேசிக்கிறார்ன்றதை கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு நேர்மையான இருதயம் நம்ம கிட்ட காணப்படுவதற்காக கூட நம்முடைய அனுதின ஜெபங்களை நம்ம கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். இதை குறித்து சங்கீதம் 119:32, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்போ இருதயத்தை விசாலமாக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய இருதயம் ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது. மாறாக ஆரம்ப நிலையில் காணப்பட்ட இருதயம் போக போக என்ன ஆகணும்னா விசாலமாகிட்டே இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. இதுவே நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்போ தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய ஒழுங்குகள், இது எல்லாமே எந்தெந்த இடங்களில் கம்மியாக இருக்கோ அங்கே எல்லாம் கண்டிப்பாக ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சீர்கெட்டு போயிடுவாங்க. இப்போ நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தேவன் சொல்லிட்ட ஆலோசனைகளை, அவர் கொடுத்துட்ட ஒழுங்குமுறையை நம்ம பின்பற்றாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிடும்? சீர்கெட்டு போயிடும். ஏன் சீர்கெட்டு போகுது? அதே கேள்விதான் நம்ம திருப்பி கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய ஆலோசனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தலை. அப்படி அபியாசப்படுத்தாத போது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடுது. அதனால தான் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய கற்பனைகளும் அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் நம்ம கற்றுக்கிட்டு அதன்படி வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சீரானதான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் அன்பான சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் இயேசு
அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலாம் வருகையில் இந்த நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்க பூமிக்கு வந்து வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சுட்டு போனார். அவர் அந்த ஓட்டத்தை சிறப்பாக ஓடி முடிப்பதற்கு அவர் எந்த ஒரு கொள்கையை பயன்படுத்தினாருன்னு சொல்லி சகோதரர் சொல்றாருன்னா அன்புன்ற ஒரு குணலட்சணத்தை கர்த்தர் இயேசுவனுடைய சுவாசமாக கருதினாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் வந்திருந்து தன்னுடைய ஓட்டத்தை சீராக ஓடி முடிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்தின தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, அன்புன்ற ஒரு குணலட்சணத்தை தன்னுடைய சுவாசமாக பாவிச்சு அதை நடைமுறைப்படுத்தினாராம். இப்போ ஒரு மனிதன் உயிரோட இருக்கணும்னா எது முக்கியம்? பணமா பொருளா? பணம் இல்லைனாலும் சரி, பொருள் இல்லைனாலும் சரி, தண்ணீர் இல்லைனாலும் சரி, இதெல்லாம் இல்லைன்னா எத்தனை நாள் வாழலாம்னு சொல்லி யூடியூப்லேயே இருக்கு. ஆனால் ஒரு மனுஷன் இது இல்லைன்னா கொஞ்ச நேரம் இதை நிறுத்தினா அவ்வளோதாங்க ஜீவன் போயிடுன்னு சொல்லி சொன்னால் எதை சொல்லலாம்? சுவாசம். இந்த சுவாசத்தை நிறுத்திட்டா என்ன ஆயிடுவோம்? ஒருவேளை யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் நான் மூச்சு விடாமல் இருந்துருவேன்னு சொல்லி இருக்க முடியுமா? மூச்சு விடாமல் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இருந்தோன்னா இருந்துருவோம், பின்னாடி இருக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் உயிர் வாழணும்னா ரொம்ப அடிப்படையான எது தேவை அப்படின்னா சுவாசம். அதனால தான் உடம்பு முடியாமல் போயிட்டா உடனே எதை வைக்கிறாங்க? மெடிசன் செகண்டரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆக்சிஜன் தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒரு சுவாசம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு பேர் உதவி செய்யக்கூடியது. அப்போ கர்த்தர் இயேசு தான் இந்த பூமியில் வாழும்போது எதை சுவாசமாக பாவிச்சார் அப்படின்னா மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறது. இப்போ கர்த்தர் இயேசு மாதிரி தான் யாரும் மாறணும்? நாம்ளும் மாறணும். அப்படின்னா நாம் கூட கர்த்தர் இயேசு மாதிரி அன்புன்ற ஒரு குணலட்சணம் நம்முடைய சுவாசமாக காணப்படணும் அப்படின்றது சகோதரர் சொல்லிட்ட ஆலோசனை. காணப்படுதா அப்படின்றது யார் தான் சொல்லணும்? நம்முடைய நடவடிக்கைகள் வச்சு தான் நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்புன்ற ஒரு குணாதிசயத்தை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம்? உடன் அங்கங்கள் மத்தியில், உலகத்தார் மத்தியில், குடும்பத்தாருடைய மத்தியில், இதை கூட நம்ம சீர்திக்கு பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுறோம். அடுத்தது பெரிதாக்கப்பட வேண்டிய அல்லது பெரிதாக்கப்பட்ட வேலைகள் அல்லது வேலை வாய்ப்புகள். இதை எதை பற்றி சொல்கிறாரு? நேரடியான வேலை கிடையாது, மாறாக ஆவிக்குரிய வேலைகள். இது குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சமீபமா நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த வசனத்துல கூர்ந்து கவனிக்கும் போது ராத்தல் இருக்கு. அந்த ராத்தலை எடுத்து ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய ராத்தலை எடுத்து இன்னொருத்தருடைய கையில தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். ஊமை அப்படியாகத்தான் காணப்படுது. இப்போ இந்த ராத்தலை எடுத்து யார்கிட்ட கொடுக்கிறார்? யார்கிட்ட கொடுக்கிறாரு? 2 இருக்கிறவர்ட்டியா, 5 இருக்கிறவர்ட்டியா, அல்லது 7 இருக்கிறவர்ட்டியா? 10 ராத்தல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ராத்தலை எடுத்து இவர் கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கிட்ட ஏற்கனவே எத்தனை ராத்தல் இருக்கு? 10 ராத்தல் இருக்கு. 10 இருக்கிறவர்கிட்ட தான் இவர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். ஒருவேளை 3, 4, 5, 7, 8 கிடையாது, கொடுக்கவே கிடையாது. யார்கிட்ட தான் கொடுக்குறாரு? 10 ராத்தல் உள்ளவர்கிட்ட தான் கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட 10 ராத்தல் இருக்கு அப்படின்னா அந்த ராத்தலை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்திருக்கணும், அதை சம்பாரிச்சிருக்கணும். அப்படி அவர் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாரு? 10 சம்பாரிச்சிருக்கிறார். அப்போ 10 சம்பாதிக்கணும்னா அவர் எந்த அளவுக்கு கடினமான உழைக்கக்கூடிய சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ராத்தல் கூட யார்கிட்ட இருந்து தான் எடுக்கிறாரு?
ஏன் எடுக்கிறாரு? சோம்பேறி, சோம்பலோட இருந்துட்டாரு. அவருக்கும் கொடுத்தாரு, பட் அவர் சரியா பயன்படுத்துற மாதிரி தெரியல. குறிப்பிட்ட காலம் தேவன் கொடுத்தாரு, சரியா பயன்படுத்தல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர்கிட்ட இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாம இருக்கிறதும் ஒன்று தான் சொல்லி அதை எடுத்து யார்கிட்ட மட்டும்தான் கொடுக்குறாருன்னா, ஏற்கனவே நல்லா சம்பாரிச்சு இருக்கக்கூடிய 10 ராத்தல் வச்சுட்டு இருந்துட்ட சகோதர சகோதரிகிட்ட தான் அந்த ராத்தலை கொண்டு போய் கொடுக்குறாரு. அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம் எல்லாருமே ஊழிய வாய்ப்பு செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒருவேளை ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சில ஊழிய வாய்ப்புகளை தேவன் கொடுக்குறார். இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஊழிய வாய்ப்புனா எதையெல்லாம் சொல்லலாம்? சபையை வழி நடத்துறதை சொல்லலாம். அந்த சபையில் வழி நடத்தும் போது 2 பிரிவுகளாக ஊழிய வாய்ப்பு காணப்படுது, மூப்பர் மற்றும் உதவிக்காரர். மற்ற உடனங்கங்களுக்கு ஊழிய வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. அது சகோதரிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி அநேகர் உடன்படிக்கை செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே ஊழிய வாய்ப்புன்றது இருக்கு. ஆனால் அந்த ஊழிய வாய்ப்புல நம்ம உற்சாகமாக செயல்படாம சோம்பலாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்துட்டா அவர் என்ன பண்ணிடுவாருங்க? அந்த வாய்ப்பை எடுத்து இதை ஏற்கனவே அதிகமாக யார் சம்பாரிச்சிருக்காங்களோ அவர்களிடத்துல கொடுத்துடுவார். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஊழிய வாய்ப்பை வாங்கலாம், விரும்பலாம். வசனமே சொல்லுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புறதுல தப்பே கிடையாது, பிரயாசம் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அதை வாங்கிட்டா என்ன பண்ணணும்? அதை வாங்கிட்டா என்ன பண்ணணும்னா சரியா செய்யணும். ஒருவேளை சரியா செய்யாத போது தேவன் என்ன பண்ணிடுவாரு? அது எந்த வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, மூப்பர்ன்ற வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, உதவிக்காரருடைய வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, அல்லது சகோதர சகோதரிகளாக நாம் இருந்து செய்யக்கூடிய ஊழிய வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, சரியா செய்யல அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவார்? அதை எடுத்து நல்லா செய்யக்கூடிய சகோதரிகள்கிட்ட கொடுத்துடுவார். அன்பான சகோதர சகோதரிகள், இது எலெக்ஷன் சப்ஜெக்டில் சகோதரர்கள் பின்னாட்டில் எடுப்பாங்க. இதில் அநேக ஆவிக்குரிய விளக்கங்கள் காணப்படுது. ஆனால் என்ன காரணம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஊழிய வாய்ப்பு நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா ஒரே காரணம்தான், நாம் ஏற்கனவே வாங்கிட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலை. அப்படி பயன்படுத்தாத நிமித்தமாகத்தான் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மக்கிட்ட இருந்து எடுப்பாருன்றது கூட நம்ம பார்க்குறோம். இதை குறித்து லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். சரிங்களா? கொஞ்சத்துல உண்மையை காட்டக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம கொடுத்த ஊழி வாய்ப்புல கொஞ்சமா உண்மைனா அது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அதைத்தான் தேவனும் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா தேவன் எப்பவுமே நம்ம சில வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கல அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வாய்ப்பு நம்ம விரும்புகிறோம், ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு வேலை நம்மக்கிட்ட இருக்கு, அந்த வேலையை நம்ம என்ன பண்ணல, சரியாக சிறப்பாக செய்யலை. அதனால் அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்கல. எப்போ சிறப்பாக சரியாக செய்கிறோமோ அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா 10 ராத்தல் ஒருத்தர்கிட்ட இருந்தது, ஆனால் தேவன் என்ன பண்ணார்? சரியாக இன்னொருத்தர் செய்யாதனால அதை எடுத்து கொடுத்தார். அதை எடுத்து 10 ராத்தல் உள்ளவர்கிட்ட கொடுக்குறாருன்னா அவர் அந்த 10மே எப்படி இருக்கிறாருன்னா உண்மையாக இருந்திருக்கிறார். அப்படி உண்மையாக நேர்மையாக அவர் இருந்ததுனால தான் அவருக்கு 11ஆவதாக ஒரு ராத்தலை கொண்டு கொடுக்குறார். அப்போ யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வாய்ப்பை சரியாக செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பாருன்றது கூட நம்ம பார்க்குறோம். அடுத்தது இப்போ யாபேசனுடைய ஜெபம். அப்போ ஜெபத்தில் அவர் எதை கேட்டார்? எல்லையை விரிவுபடுத்துங்கன்னு கேட்டார். அதுலேருந்து ஆவிக்குரிய படிப்பினையை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது உமது கரம் என்னோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடன் சகோதர சகோதரிகளாக இந்த ஓட்டத்தில் நம்ம வாழக்கூடியவர்களாக காணப்படுறோம். ஆனால் தேவனுடைய வழிநடத்தல் மாத்திரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா தேவனுடைய காரியங்களை நம்மளால் சரியாக செய்ய முடியுமா? சரியாக செய்ய முடியுமா? முடியாதுங்களா? முடியாது. ஏன் முடியாது?
ஏன் முடியாதுன்னா நம்ம அபூரணர்கள், பாவிகள். அதனால கண்டிப்பாக நம்மளால் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அதற்கு சரி அவருக்கு பிரியப்படக்கூடிய மாதிரி நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம அபூரணர்கள் தான், பாவிகள் தான். அப்படி இருக்கக்கூடிய நாம் பரிசுத்தமானவருடைய வேலையை நம்ம கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வழிநடத்துதல் வந்து நமக்கு இடத்துல காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுடைய வழிநடத்தலை உணர்ந்து நம்ம செயல்படணும். ஏன்னா இது யாரே கேட்டிருக்கிறான், யாபேசே கேட்டிருந்திருக்கிறார். யாபேசனுடைய வாழ்க்கை மாதிரி தானே நம்மளுடைய வாழ்க்கையும். முறையற்ற வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவும் முறையற்ற பழக்க வழக்கங்களை கொண்டிருந்த சகோதர சகோதரிகளை தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் நாம் இன்னைக்கு இந்த ஒரு பரிசுத்தமான பாதையில் ஓடணும் அப்படின்னா நமக்கு யாருடைய கைடன்ஸ் தேவைப்படுது? சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தல் வந்து தேவைப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். அதனால தான் சொல்றாரு சங்கீதம் 40:8, என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். யாருக்கு பிரியமானதை செய்யணும்? கணவன் மனைவிக்கு பிரியமானதை செய்யணுமா? மனைவி கணவனுக்கா, அல்லது பிள்ளைகளுக்கா, அல்லது உடன் சகோதர சகோதரிகளுக்கா? நம்ம யாருக்கு பிரியமானதை செய்யணும்? சர்வ வல்ல பிதாவாக தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய சகோதர சகோதரர்களாக அதை நம்ம செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். அப்படி அவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னா கீழ்ப்பகுதி, உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. அவருடைய பிரமாணங்கள், சத்திய அறிவு நம்மளுடைய இருதயத்துல காணப்படணும். அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்ம சத்திய அறிவுல மிகுந்து காணப்படுறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பிரமாணங்களை நம்ம அறிஞ்சிருப்போம். எந்த அளவுக்கு அவருடைய பிரமாணங்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோம். இப்போ ஒருவேளை நமக்கு சட்டம் தெரிஞ்சாதானே இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரியும். இப்போ ரோட்டில் போகிறோம், ஹெல்மெட் போட்டு போகணும்னு இப்போ சட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா தானே நம்ம ஹெல்மெட்டே போடுவோம். சட்டமே நமக்கு தெரியலனா ஹெல்மெட் போடுவோமானா போட மாட்டோம். அதனால தான் சத்திய அறிவு நம்ம வளரக்கூடிய அனுதினமும் வளர்ந்தா தான் தேவன் எதை செய்யணும்னு சொல்கிறாரு, எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது தெரிஞ்சிருந்தா தான் இதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து செயல்படக்கூடியவர்களாக காணப்படும். அதனால தான் சொல்கிறாரு, தேவ சித்தத்தை அறிஞ்சு செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்துட்டாலும் சரி, அல்லது எந்த விதமான வேலை வாய்ப்புகளாக இருந்துட்டாலும் சரி, அல்லது எந்த விதமான ஊழிய வாய்ப்பாக இருந்துட்டாலும் சரி, எந்த விதமான முடிவுகளாக இருந்துட்டாலும் சரி, இது எல்லாத்துமே தேவனுடைய வழிநடத்துதல் வந்து நம்மக்கிட்ட பெற்று செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். ஒருவேளை நமக்கு மனசு போன போக்கில் நம்ம செஞ்சுட்டு அதன் நிமித்தமாக பாதிப்புகள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ளலை, அல்லது அவர் சொன்ன வார்த்தைகளை சரியாக உள்வாங்கலைன்றது அர்த்தமாக காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகள், அதனால தான் யாபேஸ் ஜெபிச்சாரு, தேவனுடைய கரம் அவர் கூட இருக்கணும்னு. அப்போ நாம் கூட இந்த ஒரு பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபங்கள் கூட எப்படிப்பட்டதாக காணப்படணும் அப்படின்னா சர்வ வல்ல பிதாவாக தேவனுடைய வழிநடத்துதல் நம்மக்கிட்ட காணப்படணும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்க்கலாம், தேவனுடைய வழிநடத்துதல் நம்மக்கிட்ட காணப்படுதா? அவருடைய வழி நடத்துதலை நம்ம எதிர நோக்கிறோமா? அவருடைய வழி நடத்துதலை வாஞ்சிக்கிறோமா? அவர் வழி நடத்தும் போது அதுக்கு ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்றது நம்மளை நாமளே நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும் கூட நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில அது சந்தோஷமோ துக்கமோ நன்மையோ தீமையோ எதுவாக இருந்துட்டாலும் அது எப்படிதான் நடக்குது? சகலமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இன்பமான காரியங்களாக இருந்துட்டாலும் சரி, துன்பமான காரியங்களாக இருந்துட்டாலும் சரி, யாருடைய மேற்பார்வையில் தான் நடக்குது அப்படின்னா சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய மேற்பார்வையில் தான் நடக்குது. ஆகவே நம்ம சோர்ந்து போயிட வேணாம். நல்ல மகிழ்ச்சிகரமான காரியங்கள் இருந்தால் தொடர்ந்து நம்ம முன்னேறக்கூடியவர்களாக காணப்படணும். ஒருவேளை வருந்தக்கூடிய மாதிரி காரியங்கள் இருந்தால் தேவனுடைய வழி நடத்துதலை கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படின்றத கற்று அறிஞ்சு அதுக்கேற்றபடி வாழக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும் கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட ஜெபங்களை யாபேசும் ஏறெடுத்திருக்கிறாரு.
நாமளும் ஏறெடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அடுத்தது அவர் ஏறெடுத்துட்ட ஜெபங்களுடைய வகைகளை மூன்றாவது. அப்போ இந்த மூன்றாவது குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் மூன்றாவது காரியமாக ஜெபத்தில் தேவன்கிட்ட எதை பற்றி ஏறெடுத்தாருங்க? துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அது என்ன துக்கம்? குற்ற மனப்பான்மை, சரியற்ற வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக, அல்லது தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்காம மற்ற அது மனிதர்களாகவோ அல்லது பொருளாகவோ வைத்து அதன் நிமித்தமாக வந்த பாதிப்பு. இப்படி எதுவாக இருந்துட்டாலும் அதை அவருடைய வாழ்க்கையில இனியும் தொடரக்கூடாதுன்னு சொல்லி யார் ஜெபம் ஏறெடுத்துட்டார்னா யாபேசு ஏறெடுத்துட்டார். ஒருவேளை தன்னுடைய தாயினுடைய வாழ்க்கை முறையற்றதாக காணப்பட்டுச்சு, என்னுடைய வாழ்க்கையும் முறையற்றதாக இருக்கக்கூடாது அப்படின்று கூட யாபேசு ஜெபத்தில் ஏறெடுத்திருந்திருக்கலாம். அல்லது என்னுடைய தாய் ஒரு துக்கத்தோடையே என்னை பெற்றெடுத்தாங்க, அந்த துக்கம் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு என்னை விடுதலையாக்குங்கன்னு கூட ஏறெடுத்திருக்கலாம். கொஞ்சம் அந்த காலப்பகுதியை சீர்தூக்கி பார்க்கலாம். கண்டிப்பாக முறையற்ற வாழ்க்கை நிமித்தமாக பிறந்த குழந்தை இந்த யாபேஸ்னா, அந்த சகோதரியை மற்ற மனிதர்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? போகிறாங்க பாருங்க, இவங்க தான் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக எந்தெந்த கோணத்துல எல்லாம் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி அவங்க துக்கப்பட்டிருக்கலாம், மன வருத்தம் கூட காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் செஞ்ச தப்பு நிமித்தமாக, தவறின் நிமித்தமாக அந்த சகோதரி வாழ்நாள் முழுக்கும் அப்படிப்பட்ட வசைகளை கேட்டுட்டே இருந்திருக்கலாம். இப்போ இந்த ஒரு வசைமொழி அவருக்கு அந்த சகோதரிக்கு மாத்திரமானா கிடையாது. யாபேஸ் தெருவில் நடந்து போகும்போது கூட யாபேஸ் கூட பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? என்னன்னா சொல்லியிருப்பாங்க, போறாரு பார்த்தீங்களா, இவங்க தாயார் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவருடைய அந்த தாயினுடைய மகன் தான் இவரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி இந்த யாபேஸை காயப்படுத்தியிருப்பாங்க. எத்தனை பேர் அவங்கள போன இடங்களில் காயப்படுத்தியிருப்பாங்க. எத்தனை பேர் அவரை தவறாக பேசியிருப்பாங்க. இப்போ தவறு செஞ்சது யாரு? அவருடைய தாயார். இவருக்கு அதில் ஏதாவது பங்கு இருக்கா? இல்லை. இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்பட்டுச்சு? நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் அவருடைய தாயார் அப்படி கிடையாது. ஆனால் இவர் நேர்மையான வாழ்க்கை தான் வாழ்கிறாரு. ஆனால் இவரை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்னப்பா சும்மா பேசுகிற, உன்னுடைய பிறப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்படியெல்லாம் சொல்லி அவர் அந்த காயப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட காயங்கள், இப்படிப்பட்ட துக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் தொடரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜபமாக தேவனிடத்தில் ஏறெடுத்துட்டாரு. அதே மாதிரி தான் நாம் கூட இந்த ஒரு பாதையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை முறையுடைய பாதிப்புகள் நிகழ்காலத்தில் நம்மளை காயப்படுத்த கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை நாம் கடந்த நாட்களில் தவறு செய்த சகோதர சகோதரிகளாக இருந்தோம் அப்படின்னா, அந்த தவறுகள் நிகழ்காலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க காலத்தில் என்ன பண்ணக்கூடாது? செய்பவர்களாக இருக்கக்கூடாது. இது உடன் அங்கங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்? சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுக்கு தெரியும் அன்பான சகோதர சகோதரிகளை. அதனால தான் சொல்கிறாரு, கடந்த போன நாட்களில் செஞ்சிட்ட பாவங்களும் அதனுடைய தீமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மளை விலக்கி காத்துக்காங்கன்னு சொல்லி ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படும். அப்போ ஜெபங்களை ஏறெடுத்துக்கிறதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிருது கிடையாது, அதை செய்யாமலும் இருக்கணும். இதை குறித்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? அப்போ கண்டிப்பாக இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் நமக்கு தெரியும். யார் தான் தவறு செஞ்சுட்டா? யார் செஞ்சுட்டா அப்படின்னா, பெற்றோர்கள் செஞ்ச தவறு யாருடைய பல்லு கூசு போகுது அப்படின்னா பிள்ளைகள். இது நமக்கு தெரியும். ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது ஆதாம் தவறு செஞ்சிட்டாரு, அதனால் அதனுடைய பாதிப்பு இந்நாள் வரைக்கும் தொடருது அன்பான சகோதர சகோதரிகளை. இப்போ நாம் கூட
நம்மளுடைய இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தவறுகள் கூட முன்னாடி இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம இடத்துல காணப்பட்ட தேவன் விரும்பாத குண லட்சணங்களை இன்றைய நாள் வரைக்கும் நம்ம அதிலேயே தொடர்ந்து இருக்கிறோமா, அல்லது அதை விட்டு விடுபட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது விடுபட்டுட்டோமா அப்படின்றது கூட நம்முடைய சொந்த வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அது மாத்திரம் கிடையாது, ஆதாம் வழியில் வந்துட்ட பாவத்தினுடைய வீரியத்திலிருந்து நம்ம விடுபட்டால் மாத்திரம் பத்தாது, நம்மளுடைய குடும்பங்களில் நம்மளுடைய பூரணமற்ற தன்மை கூட நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கூட வாழக்கூடாதுன்னு சகோதரர் சொல்கிறாரு. அதனால தான் சகோதரர் சொல்லும்போது பூரணமற்ற குடும்ப சூழ்நிலையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய தவறான காரியங்கள்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தவறான காரியங்களை நாமளும் கற்றுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துடக்கூடாது. அப்போ புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக ஒரு முறையான ஒரு வாழ்க்கை வாழணுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அது முறையாத்தான் வாழ்கிறோமா இல்லையான்றது யார் கவனிக்கிறான்? யார் கவனிக்கிறான்? தேவன் கவனிக்கிறார். வேற யாரெல்லாம் கவனிக்கிறான்? சகோதர சகோதரிகள் கவனிக்கிறாங்க. வேற யாரு? கண்டிப்பா தேவன் கவனிப்பாரு, சகோதர சகோதரிகள் கவனிப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. மறந்துட வேணாம், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா வாஷ் பண்றாங்க. அவங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை முறையை கவனிச்சுட்டு வராங்க. இப்போ நீங்க பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? எங்க அப்பாவா எங்க அம்மாவா சபையில் போனால் இப்படி பேசுவாங்க, ஆனால் வீடுகளில் எப்படி செயல்படுறோம் அதை கவனிப்பாங்க. இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் வீட்டில எல்லாம் அப்படி கிடையாதுங்க. அதை பேசுறதுக்கு முரண்பாடாக தான் செயல்படுவாங்க. குழந்தைங்க இதை கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கவனிப்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு. அதனால தான் ஊழியர்களுடைய தேர்வை குறித்து சொல்லும்போது ஒரு மூப்பர் எப்படி இருக்கணுங்களா, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். ஏன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும்? ஏன்னா தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஒருத்தர் நல்லா நடத்தினார்னா அதே ஒரு கேரக்டர் எங்கேயும் வெளிப்படுத்துவார், சபையிலையும் வெளிப்படுத்துவார். அதனால தான் சகோதரர் சொல்லும்போது சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தணும். ஏன் வசனம் இருக்கு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி தேவனுக்கு ஏற்புடையதாக காணப்படுது என்று கூட நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அதனால தான் சொல்கிறாரு, உங்களுடைய குழந்தைகள் நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க, உற்று நோக்கக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. அப்போ நாம் இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை போதிச்சுட்டு வரோன்றது கூட நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்களை யாபேஸ் ஜபமாக கொண்டு போனார் தேவ சமூகத்துக்கு. அந்த 3 காரியங்களுக்குமே தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகள். இப்போ நாம் கூட ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். நம்மளுடைய இருதயம் கூட எப்படிப்பட்ட காரியங்களும் குற்றப்படுத்துவதாக காணப்படக்கூடாது, மாறாக நேர்மையுள்ள இருதயம் உள்ள சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும்னு கூட நம்ம பார்க்குறோம். வேணா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாங்க, எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு என்ன இருக்குங்களா? பலன் உண்டு. இதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பலவீனங்களில் தேவன் பலன் தருவார். அதில் மாற்றி நம்ம வெற்றி அடையக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோன்றது கூட நம்ம பார்க்குறோம். இப்போ யாபேஸ் ஜெபிச்சாரு, தேவனுக்கு பிரியமான காரியங்களா ஜெபிச்சாரு. அவருடைய ஜெபிச்சதோட அவருடைய வாழ்க்கை முடியல. அவருடைய வாழ்க்கை, அவர் ஜெபிச்சா தேவன் அங்கீகரிப்பானா? அங்கீகரிக்க மாட்டார். நம்ம என்ன கேட்குறோமோ அதன்படி வாழணும். வாழும்போது தான் தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, பொறுமைக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்படி நம்ம ஜெபம் செய்யும்போது வீட்டில் யாராவது பாத்திரத்தை உருட்டிடுறாங்கன்னு வைங்க, ஜெபம் முடித்த உடனே யாரா அந்த பாத்திரத்தை உருட்டுனதை சத்தமாக பேசிட்டோம்னா ஜெபிக்கிறதுக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசமே கிடையாது. அதான் வாழ்க்கை முறை வேற, ஜெபிக்கிறது வேற. அதே மாதிரி மொபைல் ஃபோனை அதிக நேரம் நம்மளை அதுலேயே கொண்டு போய் வச்சிருது.
அதனால் சத்தியக்காரங்களை நம்மளை அதிகமாக படிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்து கண்டிப்பாக இதிலேருந்து நான் விடுபடணும், எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளாக இருந்தோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய மாமிசம் என்ன ஆகுதுங்க? ஜெபிப்போம், கண்டிப்பாக நான் வந்து ஃபோன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஜெபிச்சுட்டு தேவையில்லாமல் என்னுடைய நேரம் அதுக்கே வீணாகுதுன்னு ஜெபிச்சு முடிஞ்சோன்னே என்ன பண்ணிடுவோம்? டக்குன்னு ஃபோன் எடுத்து யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா, வந்திருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஏன்னா இது குறித்து உலகத்தாரே ஒரு சார்ட்டு போடுறாங்க. இந்த ஒரு சார்ட்டு 1934 வந்த ஒரு கம்பேரிசனுக்காக கொடுக்குறாங்க. அந்த காலத்தை வாழ்ந்துட்ட மனிதர்கள் வந்து குடும்பத்துக்காக எத்தனை பர்சன்டேஜ் செலவு செஞ்சுருக்காங்க? 22%. தன்னுடைய படிப்புக்காக 21%, நண்பர்களுக்காக 19%, பக்கத்து வீட்டுக்கு, தேவாலயத்துக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, கல்லூரிக்கு, இப்படி கடைசியாக ஆன்லைனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்களா? 0%. ஏன் அப்போ 0%? ஏன்னா அப்போ இந்த சாதனங்களே கிடையாது. அப்போ 0ல் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் 2024 எடுத்திருக்கிறாங்க. காலேஜுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? தேவாலயத்துக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு, குடும்பத்துக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, இப்படி வேலை செய்கிறவங்களுக்கு, நண்பர்களுக்கு. இப்போ இந்த 2 சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக ஏறணுமோ அதெல்லாம் என்ன ஆயிருக்குங்க? குறைஞ்சிருக்கு. எதில் குறையணுமோ அது என்ன ஆயிருக்குங்க? அதிகமாக இருக்கு. போன சார்ட்டில் ஆன்லைன் எத்தனை பர்சன்டேஜ் இருந்ததுங்க? 0ல் இருந்தது. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 60%. நான் நினைக்கிறேன் இது போன வருஷத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2025. அப்போ இன்னைக்கு இது உலகத்தில் பயன்படுத்துகிறத வச்சு அறிவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மறந்துட வேணாம், நாமளும் எங்கே தான் இருக்கிறோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகளில் வச்சு கணிச்சு தான் அவங்க அதில் போட்டிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, அதனால தான் நாம் ஃபோனை ஈக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஃபோனு நம்மளை ஈக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வழி வழியாக போகக்கூடியவர்களாக காணப்படுவோன்றது கூட நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதுக்கு பிரயாசம் எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். அப்படி ஜெபிக்கிறதோடு நம்ம நின்று விடாமல் நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிச்சோமோ அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்படணுன்றது கூட நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறாரு யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்கறது எல்லாமே கண்டிப்பாக தேவன் தருவேன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நீங்கள் என்னிலும், நாம் அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறது எதை அடையாளப்படுத்துது? வெறும் ஆலயத்துக்கு மாத்திரம் வந்துட்டு போகிறத குறிக்கிறது இல்லை. நம்முடைய இருதயங்களில் அவருடைய பொக்கிஷமான வார்த்தைகளை நமக்குள்ளே காணப்படணும். அப்படி காணப்பட்டால் மட்டுமா போதுமானா? கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்தில் எழுதி இருந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். அதனால தான் சொல்கிறாரு, உங்களையும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்போ நம்ம கேட்குறது எதை தான் கேட்போம்? எது வேணால் நம்ம ஜெபத்தில் கேட்போம். எது வரைக்கும்? சத்தியம் அறியாத வரைக்கும். சில சத்தியங்களை நம்ம இதுக்கெல்லாம் கேட்கலாம், இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கேட்கக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கேட்க மாட்டோம். அப்போ கேட்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதை எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம சத்திய அறிவில் வளரக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்கிறோன்றதை கூட நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறாரு, நம்ம கேட்குறத எல்லாமே பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம கேட்குறத எல்லாமே தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக காணப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளை. அதனால தான் சொல்கிறாரு, முறையற்ற பிறந்த குழந்தையாக இருந்துட்டாலும் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவன்கிட்ட வெகுமதிகளை பெற்றுக்கொண்ட ஒரு கதாபாத்திரமாக தான் யார் இருக்காருன்னா இந்த யாபேஸ் இருக்கிறாரு. இதுவே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் பவுலை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த பாதையில் வருவதற்கு முன்பதாக கரடமூட உள்ள நபராக இருந்தார். ஆனால் சத்திய அறிவு தேவன் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டு தேவன் அவர் இழுத்தார்.
அவர் வந்தார், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி சேஞ்ச் ஆச்சு. அப்போ நாம் கூட இன்னைக்கு இந்த பாதையில் வந்து பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், 5, 10, 5, 20. நம்மளுடைய வளர்ச்சி நிலை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நான் வந்த மாதிரியே தான் இருக்கிறேன். வரும்போது எவ்வளோ கோபம், எவ்வளோ பொறாமை, எவ்வளோ ஏச்சு, எவ்வளோ பேச்சு, கேலி கிண்டல், எவ்வளவு என்கிட்ட இருந்ததோ அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவராக நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் பரவாயில்ல பிரதர் முன்னேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? இல்லை பிரதர் நல்ல முன்னேற்றம் நம்ம அடைஞ்சிருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வரும்போது எப்படி இருந்தோமோ அப்படியாகவே காணப்படக்கூடாது. மாறாக ஒரு வளர்ச்சி நிலையில் காணப்படக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படும்போது கூட பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த யாப்பேசினுடைய ஜெபம், இந்த ஜெபத்தின் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, முறையற்ற நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படியாகவான இருந்துட்டு போகுது, தேவன் அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. மாறாக எதைத்தான் தேவன் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, உண்மையான வாழ்க்கை. இதுக்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கையை தேவன் வந்து அவருடைய குமாரருடைய திரு ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்திட்டாரு. இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை நேர்மையோட, உண்மைத்தன்மையோட, திறந்த இருதயத்தோட நம்ம வாழும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த யாப்பேசு கண்டிப்பாக முறையற்ற வாழ்க்கை மூலயமா பிறந்த ஒரு குழந்தையாக இருந்துட்டாலும் அவர் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவன்கிட்ட கேட்ட எல்லாத்துக்கும் காரியங்களையும் தேவன் அவருக்கு ஆசீர்வதித்து கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை காணப்பட்டுச்சு. இப்போ நாம் கூட இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். நம்முடைய இருதயம் கூட தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமாகவும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கையாகவும் காணப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம் கேட்டுக்கொள்வது எல்லாத்தையும் தேவன் நமக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகள். இதுவே இந்த யாப்பேசின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக தேவன்கிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொண்ட படிப்பினைகளாக காணப்படுது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தந்துட்ட சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்து கொள்ளலாம். மேலும் விசேஷமாக இன்றைய நாளும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தந்துட்ட உடன் அங்கங்களாக உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.